இருக்கிறதோ கீத்து கொட்டாயில், ஆனால் கலச நீர் வர்றதோ கொள்ளிடம் ஆற்றிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து ஊர் மக்களோடு சேர்த்து ஏனையில் வந்து பார்த்திங்கன்னா கலச நீரானது வந்திருக்கு. நாளைக்கு கருவறை ஏற போகிறாரு. இன்றைக்கி தான் கடைசி நாள் இப்படி இருக்கிறது. 20/4/2026. எல்லோரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துருங்க. இந்த இடத்துல இருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தொலைவு இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒரு வெட்ட வெளியில் ஒரு முள் புதருக்குள்ளே இருந்த சாமிக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கு கலசத்துக்கு நீராட்டுதல். இன்றைக்கி முதல் நாள் வேள்வி 19/4/2026. இந்த ஊர் இளைஞர்களும் சரி, இந்த ஊர் மக்களும் சரி, 2 கிலோமீட்ரு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானையோட கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கொள்ளிடத்துலேருந்து. நாளைக்கு கொள்ளிடம் ஆற்று நீர் தான் கலச நீராக வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுதுங்க. ரொம்பவும் ஒரு அழகான ஒரு ஊராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோனில் காட்டுறோம் பாருங்கள். அத்தகைய ஒரு அழகாக இருக்குது. நாற்று நடும்போதே இவ்வளோ அழகாக இருக்குன்னா நாளைக்கு விளைஞ்சி நின்றுச்சுன்னா ஊர் எப்படி இருக்கும் பாருங்கள். குளத்தோடு கொண்ட ஒரு கோவில் அன்புதின இல்லம் செய்த அறக்கட்டளை மூலியம், இந்த ஊர் மக்கள் மூலியமும் உங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நாளைக்கு குடமுழுக்கு நடக்க இருக்குது. எல்லோரும் கலந்துக்குங்க. ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச வட்டம் மன்னியார் வாழ்க்கை அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவன் ஆலயம் நிறுவப்பட்டது நம்மால். நன்றி.